இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தை துவங்குகிறோம். இதனுடைய தலைப்பு மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்தல். The religious leaders rejects Jesus. மறுபடியும் நம்ம இந்த மத்தேயு 12 சிறிய தலைப்புகளை கொடுத்து படிக்க போகிறோம். இதுல இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான காரியங்களை சொல்லி இந்த சடங்காச்சாரமாய் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த இந்த ஓய்வு நாள் வழக்கத்தை அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். தேவாலயம் சொல்றீங்களே, அதை விட பெரியவர் உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலையா? 3 கோட்பாடுகளை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இது இன்னொரு காரியம் இந்த ஓய்வு நாளிலே அவர் செய்கிறார். இதன் மூலமாக பயங்கரமான குழப்பம் வருகிறதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு அவங்க சூமின கையா இருக்கிறாங்கன்னே தெரியாமையே என்ன பண்றாங்க, ஆலயத்துல இருக்கிறத பார்க்கலாம். இயேசுடைய வாழ்க்கையில அந்த பகுத்தறிவை அவர் பயன்படுத்துவார். அது சபை என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்பதை இங்கே மறைமுகமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த பாகால் சேபுல் யார் அப்படின்னா, பலவானை விட பலவான் யார்? தூஷணம்னா என்னதுன்னா, உங்களுடைய ரூட் சரியில்லை, அதனாலதான் நீங்க தப்பா பேசுறீங்க. அதனாலதான் ஆண்டவர் வார்த்தையை கவனமா பேசணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலை பற்றிய அந்த அடையாளத்தை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்ததனுடைய அவங்க இருதயத்தின் நிலையை ஆண்டவர் இந்த ஒப்புமையின் மூலமாக எடுத்து சொல்லுகிறார். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல மொத்தம் 28 அதிகாரங்கள். அதை மத்தேயு அழகா 5 பிரசங்கங்கள் 4 செயல்களாக அமைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் மத்தேயு சுவிசேஷத்துல 11 அதிகாரங்களை கர்த்தருடைய கிருபையினால நம்ம படித்து முடித்து விட்டோம். என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்றத நினைவுபடுத்திடலாமா? மத்தேயு சுவிசேஷம் அதிகாரங்கள் 1 முதல் 4 வரை அறிமுகம், 5 முதல் 7 வரை மலை பிரசங்கம், 8 சுகப்படுத்துதல் போதனைகள் மற்றும் அற்புதங்கள், 9 சுகப்படுத்துதல் மத்தேயுவின் அழைப்பு, 10 ஊழிய பணியின் போதனைகள், 11 அவர்கள் எதிர்பார்த்த மேசியா அல்ல. Gospel according to Matthew, 1 to 4 chapters introduction, 5 to 7 the Sermon on the Mount, 8 healings, teachings and miracles, 9 Jesus heals and calling of Matthew, 10 the missionary discourse, 11 not the Messiah they expected him to be. இன்றைக்கு 12ஆம் அதிகாரத்தை துவங்குகிறோம். இதனுடைய தலைப்பு மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்தல். The religious leaders rejects Jesus. மறுபடியும் நம்ம இந்த மத்தேயு 12 சிறிய தலைப்புகளை கொடுத்து படிக்க போகிறோம். 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் ஓய்வு நாள் குறித்ததான முரண்பாடான கருத்துக்கள். 9 முதல் 16 வசனங்கள் சூம்பின கையையுடைய மனுஷன் சுகமாகுதல். 17 முதல் 21 வசனங்கள் இயேசுவை குறித்ததான பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம். 22 முதல் 37 வரைக்கும் இயேசு பிசாசு பிடித்திருந்த மனிதனை விடுதலையாக்கினதும் எதிர்ப்புகளும். 38 முதல் 42 வரை இயேசுவிடம் வேத பாரகர்கள் பரிசேயர்கள் அடையாளத்தை கேட்டல். 43 முதல் 45 வரை மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்ததின் ஆபத்தான விளைவுகள். 46 முதல் 50 வரை இயேசு தனது உண்மையான குடும்பத்தை அடையாளம் காட்டுகிறார். Matthew 12 the religious leaders rejects Jesus, 1 to 8 verses Sabbath controversies, 9 to 16 a withered hand man healed, 17 to 21 Jesus prophecy in the Old Testament, 22 to 37 Jesus delivers a demon possessed man and opposition, 38 to 42 the scribes and Pharisees request a sign from Jesus, 43 to 45 the dangerous consequences of their rejection of Jesus, 46 to 50 Jesus identifies his true family. இந்த முதல் பகுதியை முதலாவது நம்ம படிக்க போறோம். அது என்னது? மத்தேயு 12 1 முதல் 8 வரைக்கும் ஓய்வு நாள் குறித்ததான முரண்பாடான கருத்துக்கள், சாபத் கான்ட்ரவர்சிஸ். கடந்த வாரத்தில் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை நம்ம முழுமையாக படித்தோம். அதில் கடைசியில் ஜீசஸ் இன்விடேஷன், இயேசு சீஷர்களை அழைத்தல் அப்படின்ற தலைப்பின் கீழே 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இயேசு என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி இயேசு தம்மிடத்தில் வரும்படியாக அழைத்தார். அப்போ நான் சொல்லி கொடுக்கும் போதே நான் உங்களுக்கு சொன்னேன், அன்றைக்கு இருந்த அந்த மத தலைவர்கள் ஓய்வு நாள் அப்படின்ற
அந்த காரியத்தை அவர்கள் தோள்களிலே சுமக்க முடியாத பாரங்களை வைத்தார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதனால இயேசு சொல்றாரு, என்னுடைய நுகம் அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. ஆகவே என்னிடத்துல நீங்க வாங்க, என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க. மோசேயின் நியாயப்பிரமாணம் என்பது கர்த்தர் கொடுத்தது. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே என்ன பண்ணாங்கன்னா அதிகமான பாரத்தை ஜனங்கள் மேல சுமத்தினதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மலை பிரசங்கத்தை நாம் படிக்கும் பொழுது இந்த மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட 9 விதமான நல்ல குணங்கள், 9 விதமான தவறான குணங்களை படிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு தோன்றி இருக்கலாம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது சாத்தியம்தானா, இதெல்லாம் முடியுமா, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம். பொதுவாக இப்போ நம்ம பிள்ளைகளை ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன யோசிப்போனா, நம்முடைய பிள்ளைகளை நல்ல பள்ளியில், தரம் மிகுந்த பள்ளியில் நம்ம படிக்க வைக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி நல்ல ஒழுக்கம் நிறைந்த ஒரு பள்ளி இருக்குதுன்னா இந்த ஸ்கூலில் சேர்க்கக்கூடாதுன்னு யாருமே என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். அந்த ஸ்கூலில் தான் நம்ம எல்லாரும் போய் சேர்க்க விருப்பப்படுவோம். இன்னும் ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்முடைய தாத்தா பாட்டி அவர்கள் சில மருத்துவமனைக்கு போய் அவர்கள் மருந்து எடுத்திருப்பார்கள், இல்லைன்னா அந்த இடத்துல அவர்கள் பிறந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கும். நம்ம சொல்ல மாட்டோம் யாருமே, எங்கள் தாத்தா பாட்டி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, அதனால நாங்களும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம்ல. ஏன் அப்படின்னு சொன்னால் தரம் உயர உயர நம்ம அதை தான் என்ன செய்வோம், பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அதற்கு முயற்சிப்போம். அப்போ உலக பிரகாரமான காரியங்களை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம அதை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவதற்கு தவறக்கூடாது. மலை பிரசங்கம் கடினம் என்று சொல்லி ஒருபோதும் நாம் நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு சீஷன் இருந்தார், அவருடைய பேர் அன்பின் சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் யாரு? யோவான். இவர் தன்னுடைய 95வது வயதில் தான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவானை எழுதுகிறார். கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடந்து சென்றவர் இந்த யோவான். தன்னுடைய இறுதி நாட்கள் என்று கூட சொல்லலாம். அந்த டைமில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ரொம்ப தெளிவாக இங்கே யோவான் சொல்கிறாரு, நம்ம இயேசுவை நேசிச்சோன்னா அவர் சொல்லியிருக்கிற இந்த போதனைகள் ரொம்ப எளிது, அது நம்மளை பாரப்படுத்தாது. அதை தான் இங்கே இயேசு சொல்கிறாரு, என்னுடைய நுகம் அது மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது, ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கலாம். இந்த மத்தேயு 11வது அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் மத்தேயு 12ஆம் அதிகாரம். இதில் இயேசு கிறிஸ்து 2 முக்கியமான காரியங்களை சொல்லி இந்த சடங்காச்சாரமாய் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த இந்த ஓய்வு நாள் வழக்கத்தை அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். மனிதன் ஓய்வு நாளுக்காக உருவாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் தான் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. தேவனுடைய படைப்பை நாம் பார்க்கும் பொழுது முதல் 6 நாட்கள் தேவன் இந்த உலகத்தையும் மனிதர்களையும் உண்டாக்கினார். 7ஆம் நாள் தான் அவர்கள் ஓய்ந்திருக்கும்படியாக, முக்கியமாக சொல்லணும்னா தேவனோடு கூட உறவாடும்படியாக ஓய்வு நாள் என்ற காரியத்தை அவர் அமைத்து கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் இப்பொழுது ஒரு வயல் வழியே நடந்து போகிறாங்க. வயல் வழியே நடந்து போகும் பொழுது நல்ல பெரிய பெரிய கதிர்களை பார்த்தவுடன் இந்த சீஷர்கள் பசியோடு இருந்தபடியால் அதை கொய்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். உடனே அங்கே சுற்றி இருந்த பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து, ஓய்வு நாளில் உம்முடைய சீஷர்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறதை பார்க்கலாம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஏழை ஒருவன் ஒரு வயல் வழியில் நடந்தா அவன் தாராளமாக அந்த வயலில் இருக்கிறத புசிக்கலாம், அது குற்றம் இல்லை.
அதை தான் நாம் உபாகமத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை கொய்யலாம். ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும், ஜெனரஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஏழைகள் புசித்துட்டு போயிட்டோம், ஆனால் அவங்க வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு நியாயப்பிரமாணத்திலே சொல்லி இருக்கிறாரு. அதனால தான் பாருங்களேன், ரூத் புத்தகத்தில் போவாஸ் சொல்லுவார் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, இந்த பெண் யாருன்னு தெரியல, பாவம் ஏதோ பிழைக்க வந்தவள் போல் தெரிகிறது, நீங்கள் அந்த கதிர்களை வெட்டும் பொழுது சிலவற்றை வேண்டுமென்றே சிந்திவிடுங்கள், அவள் பிழைத்து கொண்டு போகட்டும் என்று சொல்லுகிறத பார்க்கலாம். அப்போ எப்பொழுதுமே அறுவடை அறுக்கும் பொழுதும் சரி, இல்லாவிட்டால் யார் ஒரு ஏழை அந்த வயலிலே போனாலும் சரி, அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தாராளமாக அவர்கள் புசிக்கலாம். ஆனால் இங்கே இந்த பரிசேயர்களுக்கு என்ன பிரச்சனை? இவர்கள் புசித்தது பிரச்சனை இல்லை. ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு நியாயப்பிரமாணம் நன்கு தெரியும். இவங்க பிரச்சனையே என்னன்னா, ஓய்வு நாளில் சாப்பிட்டுட்டாங்க. இதான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரபிமார்கள் ஓய்வு நாளில் பல சட்டங்களை அவர்களுக்கு போட்டிருந்தார்கள். நிறைய வாய்மொழி சட்டங்கள் என்று சொல்லுகிற அந்த ஓரல் ட்ரெடிஷன்ஸ் அவர்கள் வழக்கத்தில் இருந்தது. இந்த சடங்காச்சாரங்களை உடைப்பதற்காகவே ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதித்தார். ஏதோ ஆண்டவர் ஏதோ ஓய்வு நாளுக்கு எதிராக செய்கிறாருன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. இது சடங்குகளாக அவருடைய வாழ்க்கையிலே மாறி இது ஜனங்களை அது வருத்தினது, அது பாரப்படுத்தினது. ஆகவே இந்த சடங்காச்சாரங்களை உடைத்தெறிய விரும்பினார். ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது இவர்கள் செய்த காரியம். ஓய்வு நாளில் யாரும் கைகளில் வேலை செய்யக்கூடாதான், யாரும் தோள்களில் எதையும் சுமக்கக்கூடாதான். அதாவது முன்பாக தன்னுடைய நெஞ்சிலையோ தோல்லையோ சுமக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க முதுகலையோ இல்லாவிட்டால் அவங்களுடைய பின்னங்கையில், அவங்க காலில், அவங்களுடைய காலரில், ஷர்ட் காலரில், முடியில், காதின் மடல்லலாம் எது வேணால் செய்யலாமா. எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்களேன். ஸ்லிப்பர் போடுறவங்க அவங்களுடைய ஸ்லிப்பருடைய அளவு இவ்வளோ தான் இருக்கணும்னு கட்டுப்பாடு வைத்திருந்தாங்களாம். ஹீல்ஸ்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஹீல்ஸ் எப்படி ஒரு கட்டை மாதிரி பெருசாக இருக்கும்ல, அப்போ அவங்க ஓய்வு நாளில் செப்பல் போட்டுட்டு போனாங்கன்னா அவ்வளோ வெயிட் தூக்கக்கூடாதான், அதுவே ஒரு வேலை அப்படின்னு சொல்லி வேடிக்கையாக போடப்பட்டிருந்தது. அந்த ஓய்வு நாளில் முடிச்சு போடக்கூடாதான், எந்த முடிச்சும் போடவே கூடாதான். பெண்கள் மட்டும் அவர்கள் அந்த நாட்களில் சாரீ போட்டிருக்க மாட்டாங்கல்ல, அங்கி தானே போட்டிருப்பாங்க. அதனால் அவங்க இடுப்பில் அந்த கேர்டில் அந்த கயரை கட்டியிருப்பாங்க. அதனால் அவர்கள் சப்போஸ் இப்போ தண்ணி இறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போல்லாம் கயர் வச்சு தானே இறைப்பாங்க. அந்த தண்ணி இறைக்கிறதுக்கு முடிச்சு போடக்கூடாது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருக்கிற அந்த கயரை வைத்து அவர்கள் அதோட கனெக்ட் பண்ணி அந்த பக்கெட்லேருந்து தண்ணி எடுப்பாங்களாம். எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்களேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஆடு விழுந்தால் தூக்கலாம். இப்படி அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, கட்டுப்பாடுகளை அமைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த கடினமான காரியங்களை அவர் நீக்கினார். இந்த யூதர்கள் இப்படி ஓய்வு நாளில் சடங்காச்சாரமாக இருக்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால யூதர்களுடைய எதிரிகள் எப்போவுமே இவங்களை எப்போ தாக்க வருவாங்களாம், ஓய்வு நாளில் தான் தாக்க வருவாங்களாம். சரித்திரத்தை படிக்கும் பொழுது கிமு 165ஆம் ஆண்டிலே ஆன்டியோகஸ் எபிஃபைனஸ் என்ற ஒரு சீரிய தேசத்து அதிகாரி மற்றும் ரோமர்கள் இவருடைய சரித்திரங்களை நாம் வாசிக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் எப்பொழுது யூதர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று சொன்னால் அது ஒரு ஓய்வு நாளாக இருந்துச்சு. இப்போ கூட சமீபத்தில் அந்த ஹமாஸ் பிரிவினர் இஸ்ரவேல் தேசத்தை தாக்கினது என்றைக்கு, அது ஒரு ஓய்வு நாள், சாபத் அன்னைக்கு தான் அவங்க தாக்குனாங்க. பொதுவாக இந்த புறஜாதிகளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்தது, இவர்கள் வேலை செய்யாததினாலே எளிதாக இவர்களை தாக்கிவிடலாம். அதனால இவர்களை முற்றுகையிட்டு அந்த நாளிலே இவர்களை அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால இந்த யூதர்களை எளிதாக இந்த புறஜாதிகள் அடிமைப்படுத்தினதை பார்க்கலாம். ஓய்வு நாள் என்பது தேவனோடு கூட உறவாடுவதற்காக ஆண்டவர் அமைத்தார். ஆனால் இங்கே ஒரு வேடிக்கையை பாருங்களேன், இந்த இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் இந்த பரிசேயர்கள் விடாமல் துரத்திக்கிட்டே வந்தாங்க. இயேசுவை பின்பற்றி நிறைய கூட்டம் வந்துச்சுல, ஒன்று சாப்பிட்றதுக்குன்னே வந்தது, இன்னொன்று அற்புதத்தை பார்க்கணுன்னு வந்துச்சு, இன்னொன்று போதனையை கேட்கணும்னு வந்தது, இன்னொன்று இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம். இயேசு என்ன வாயை திறந்து சொல்லுவார், என்ன செய்கிறாரு, அதை பார்த்து நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல இது ஓய்வு நாள்,
இன்னைக்கு நம்ம குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தெரியல. அப்போ அவங்க எதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், எதை அவங்க முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாங்க பாருங்கள். சடங்காச்சாரங்கள், ட்ரெடிஷன்ஸ் தான் என்ன ஆயிடுச்சு, முக்கியமாக ஆயிடுச்சு. குற்றம் கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அவங்க சட்டப்படி என்ன செஞ்சுருக்கணும், நியாயப்படி என்ன செஞ்சுருக்கணும், போய் ஜப ஆலயத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி இருந்திருக்கணும், நியாயப்பிரமாண புத்தகத்தை படிச்சிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு ஓய்வு நாளில் இப்போ இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதே முழு நேர வேலையாக செஞ்சுட்டு இருந்ததை பார்க்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், எப்பொழுதுமே தன்னுடைய சீஷர்களை அவர் டிஃபெண்ட் பண்ணி பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கலாம். 2 உதாரணங்களை இங்கே சொல்கிறாரு. ஒன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாவீது ஆசாரியர்களுக்கு வைத்த அப்பத்தை சாப்பிட்டானே, அப்போ தேவன் அவனை கொல்லலை. 2வது, ஆசாரியர்கள் ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் தானே அவர்கள் அதிகமாக வேலை செய்தார்கள் என்று சொல்லி பின்வரும் வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 12:3-4. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டிலே பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. இங்கே இயேசு 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே முதல் 5 வசனங்களிலே நடந்த சம்பவத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அங்கே என்ன ஆனது? தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ள வருகிறான். இவனும் இவனோடு இருந்த ஜனங்களுக்கும் பசி வந்து விட்டது. அவன் என்ன பண்ணுறான்? தேவாலயத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆசாரியனாகிய அகிமலேக்கு இருக்கிறான். அவனிடத்துல போய் தாவீது கேட்கிறான், எனக்கு புசிக்கிறதற்கு 5 அப்பமாவது இருக்குமா, கொஞ்சம் கூட, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்ட பொழுது அவன் சொல்கிறான், பரிசுத்த அப்பம் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த நாட்களிலே தேவ ஆலயத்திலே அந்த சமூகத்து அப்ப மேஜை என்று சொல்லி அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கும். அதிலே ஒவ்வொரு நாளும் புதிதாக 12 அப்பங்கள், 12 கோத்திரங்களுக்கு 12 அப்பங்கள் அதில் வைக்கப்படும். நான் பழைய ஏற்பாட்டை சொல்லிக் கொடுக்கும் பொழுது விளக்கமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அடுத்த நாள் அந்த அப்பங்கள் மறுநாள் பயன்படுத்தப்படாது. அதை எடுத்து அவங்க சாப்பிடுவதற்காக வைத்துவிட்டு புதிய சுட சுட புதிய அப்பங்களை வைப்பார்கள். இப்போ அதனால தான் அகிமலேக்கு அந்த ஆசாரின்னு சொல்லுகிறார், அங்கேருந்து எடுத்து வந்த அந்த பரிசுத்த அப்பம் தான் இருக்குது. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்ல போது அங்கே தாவீதுக்கு அந்த ஆசாரியன் கொடுக்கிறதை பார்க்கலாம். அங்கே தேவன், அவன் தப்பு பண்ணியிருந்தானா அந்த இடத்துல தாவீதை கொன்று இருக்கணும்ல, ஆனால் ஆண்டவர் அவனை கொல்லலை. அதை இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? கோட் பண்ணுறார். அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனம், அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவ ஆலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? இங்கே இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. ஆசாரியர்கள் ஓய்வு நாளில் தான் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக பலி செலுத்துவாங்க. அன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறனால ஜனங்கள் தேவனை சந்திக்கும்படியாக, தேவனிடத்தில் பலி கொடுக்கும்படியாக அநேகர் வருவாங்க. ஆசாரியன் பிஸியாக அன்னைக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? காலையிலிருந்து ஆடை வெட்டுறது, ஒரு மாடை வெட்டுறது, புறாவை வெட்டுவது, பலி கொடுப்பது, அதை கழுவுவது, இப்படி ரொம்ப அதிகமான வேலையை என்னைக்கு செய்வார் அப்படின்னா ஓய்வு நாளான்னு தான் செய்வார். அப்போ அவங்க மீறலையா அப்படின்றது தான் இயேசுவினுடைய கேள்வி. இங்கே 6ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். தேவாலயம்னு சொல்றீங்களே, அதை விட பெரியவர் உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார், அவருக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலையா? பலியை பார்க்கிலும் இரக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் சொன்ன அதே வசனத்தை இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இது எந்த வசனம்? ஓசியா 6:6 சொல்லப்பட்ட வசனம். பலியை பார்க்கிலும் இரக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். நீங்க அவர் உங்க முன்னாடி வந்து நிற்கிறாரு, அவரையே நீங்க குற்றப்படுத்தலாமா அப்படின்னு ஆண்டவருடைய கேள்வி. இங்க 3 கோட்பாடுகளை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஜீசஸ் taught 3 important principles.
சடங்குகளை கடைபிடிப்பதை விட மனித தேவை முக்கியமானது. ஹியூமன் நீட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் அப்சர்விங் செரிமோனியல் ரிச்சுவல்ஸ். இப்போ சீஷர்கள் பசியாக இருக்கிறாங்க, அதுதான் இப்போ முக்கியம். மனிதனுடைய தேவைதான் முக்கியம், சடங்குகளை விட என்பதை ஆண்டவர் விளக்கி சொல்லுகிறார். இங்கே ஒரு ஆச்சரியமான காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இயேசு பசியோடு இருந்த 5000 புருஷர்களுக்கும் மேற்பட்ட அந்த ஜனக்கூட்டங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவர்களை போஷித்தார். இப்பொழுது பசியாய் இருக்கிற இந்த சீஷர்களுடைய பசியை போக்குவதற்கு அவர் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன். அதாவது இயேசு எப்பொழுதுமே தனக்கென்று சொல்லி ஒரு அற்புதம் கூட செய்யல. இப்ப சீஷர்களை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், தன்னை பின்பற்றும்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர்களையும் ட்ரெயின் பண்ற டைம்லயே என்ன பண்றாரு, ஒரு அற்புதம் கூட செய்யல. ரொம்ப அழகா போடப்பட்டிருக்குது, சீஷர்கள் பசியாய் இருந்தார்கள். ஒரு ஏழை மக்களை போல அவர்களும் அந்த வயல்ல இருக்கிற அந்த நெற்களை கொய்து தின்றார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கை எவ்வளவு எளிமையான வாழ்க்கை பாருங்களேன். அதே போல அவருடைய சீஷர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கலாம். இரண்டாவது, பலியை பார்க்கிலும் இரக்கம் முக்கியம். mercy is more important than sacrifice. ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா அவங்க மேல வைக்கிற இரக்கம் தான் முக்கியமே தவிர இப்படிப்பட்ட சடங்குகள் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் விளக்குறார். அடுத்தது பாருங்க, இயேசு தேவன் என்பதை நேரடியாக சொல்லுகிறார். Jesus claims his deity. தேவாலயத்திலும் பெரியவர் அப்படின்னா இப்ப ஆண்டவர் தன்னை குறிப்பிட்டு சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு மாத்தி ஒரு டிரான்சிஷன் கொடுத்துட்டே இருப்பார். இயேசுவினுடைய மனிதத்துவத்தை பற்றி பேசுவார், இயேசுனுடைய தெய்வத்துவத்தை பற்றி பேசுவார். இந்த இடத்துல டைரக்டா இயேசு கிளைம் பண்ணுறாரு, நான் தான் தேவாலயத்திலும் பெரியவர் வந்திருக்கிறேன், நான் தான் மனுஷகுமாரன், நான் ஓய்வு நாளுக்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும். சூம்பின கையுடைய மனுஷன் சுகமாகுதல், a withered hand man healed. இது இன்னொரு காரியம் இந்த ஓய்வு நாளிலே அவர் செய்கிறார். இதன் மூலமாக பயங்கரமான குழப்பம் வருகிறதை பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 12:9. அவர் அவ்விடம் விட்டு போய் அவருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். இதை நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். சீஷர்களையும் இயேசுவையும் மாறி மாறி பரிசேயர்கள் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு நின்னா குற்றம், உட்கார்ந்தா குற்றம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குற்றம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவருடைய சீஷர்களையும் விட்டு வைக்கல. அவங்க ஏதோ பசிக்குன்னு சாப்பிட்டாங்க, அதையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெப ஆலயத்துக்கு யார் பொறுப்பானவர்கள் என்று சொல்லி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த பரிசேயர்கள் தான். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா இவன் ரொம்ப நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கான், குறை பேசிகிட்டே இருக்கிறான், இவன் நடத்துகிற ஜபாலயத்துக்கு சர்ச்சுக்கு நான் ஏன் போகணும்னு நம்ம போகவே மாட்டோம். ஆனால் இங்கே இயேசு ஒரு சராசரி ஒரு யூதனாக, ஒரு உண்மையான ஒரு யூத மனிதனாக, நமக்கெல்லாருக்கும் முன்மாதிரியான ஒரு மனிதனாக அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க குற்றம் சாட்டின பிறகு கூட அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் அவர் ஜெப ஆலயத்திற்குள் பிரவேசித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம், அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இயேசு யாருக்காவது கஷ்டம்னா அவர் சும்மா இருக்க மாட்டார், உடனே அவங்க மேலே மனதுருகிடுவார், எப்படியும் அற்புதம் செய்ய தான் போகிறாரு. இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ஓய்வு நாளில் சுகமாக்கலாமா வேண்டாமா? அது ஒரு வேலை தானே சுகமாக்குறது. அதை தான் மறுபடியும் நாம் இவர்களை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏப்பா, குற்றம் கண்டுபிடிக்கிறது ஒரு வேலை இல்லைன்னு நீ சொன்னா சுகமாக்குறது மட்டும் ஒரு வேலையா அப்படின்னு கேட்கலாம் போல தோணுதில்ல? இயேசு என்ன சொல்றார் பாருங்க, 11ஆம் வசனம். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆடு குழியில விழுந்ததுன்னா ஓய்வு நாளில் எடுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. ஒரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் அவங்க வேல்யூ பண்ணுற விதத்தை பாருங்களேன். ஆடு விழுந்தா எடுக்கலாமா, ஆனால் ஒரு மனுஷனை காப்பாற்றக்கூடாதான். எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பாருங்க அந்த நாட்களில் இருந்த அந்த மத போதகர்கள் பண்ணதை. ஆட்டை பார்க்கிலும்
மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் ரொம்ப விலையேற பெற்றவன்பா, அவன் தேவ சாயில உருவாக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்காக தான் நான் இப்போ பூமிக்கே வந்திருக்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்யணும்ப்பா, அதுதான் முக்கியம், சடங்காச்சாரெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்றத இயேசு சொல்லிட்டு பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறுக்கையை போல் சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு யாரையுமே கண்டுக்கல. நீ குறை சொன்னா சொல்லிட்டு போ, நான் வந்த காரியத்தை செய்ய போறேன்னு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ உன் கையை நீட்டுப்பா. உடனே அந்த நிமிஷத்திலே அவனுடைய கை என்ன ஆகுது, சொஸ்தமாயிருது. ஒரு சுகம் ஆயிடுச்சுன்னா நமக்கெல்லாம் ஆச்சரியம் உண்டாகும். இவங்களால இத்தனை வருஷமா செய்யவே முடியல. ஜப ஆலயத்துக்கு தானே அவன் வந்திருக்கிறான், சர்ச்சுக்கு தானே வந்திருக்கிறான். ஒரு நாளாவது அவன் மேலே ஒரு கரிசனையோடு, பாவம் இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், சூம்பின கையாக இருக்குது, இவனுக்கு சுகம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மத போதகர்கள் கூட நினைக்கவே இல்லை. அப்படியே விட்டுட்டாங்க கண்டுக்காம. ஆனால் இயேசு இன்னைக்கு அற்புதம் செஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஆக்சுவலாக உண்மையான ஒரு மனுஷங்களாக இருந்தா, பா இவன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், எப்படியோ சுகம் கிடச்சி இனியாவது அவனுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக மாறிடுச்சு அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டிருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்களாம், அவரை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்களாம். எவ்வளோ மோசமான கூட்டம் பாருங்களேன், கொலை செய்யும்படி தேடினார்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ உலகத்தில் கூட ஏராளமான சடங்காச்சாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜபம் ஒரு சடங்காச்சாரம். ஜோம் பண்ணலன்னா ஆண்டவர் அடிச்சிருவார், அதுக்காக ஜோம் பண்ணணும். ஏதாவது ரொம்ப தேவைன்னா உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணணும், அடம் பிடிச்சி கிடச்சிரும். அப்போ தான் வேதம் வாசிக்கலைன்னா இன்றைக்கி நாளே நல்லா இருக்காது. சர்ச்சுக்கு போகலன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். இப்படி ஒரு கூட்டம் தேவனை நம்பி வருகிறத பார்க்கலாம். நாங்கள் வெள்ளை ஆடை அணிஞ்சாதான் ஆண்டவர் எங்களை அங்கீகரிப்பார். வெள்ளை ஆடை அணிவது தவறு கிடையாது. நகை போடாமல் இருந்தால் தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். நாங்கள் தான் பரிசுத்தவான்கள். இது கிரைட்டீரியா கிடையாது. பரிசுத்தத்துக்கு உள்ள பரிசுத்தமாக இருக்கணும், அது வெளிப்புறமாக தெரியணும். இந்த பரிசேயர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் சடங்காக்கினது போல இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் வெள்ளப்புடவை அணியணும், நகை போடக்கூடாது, இப்படி நிறைய கட்டுப்பாட்டுகள், சடங்காச்சாரங்கள். இரக்கத்திற்கு பதிலாக பலியை விரும்புகிற கூட்டம். இதெல்லாம் நான் செய்வது தவறு என்று சொல்லவில்லை. இன்னும் ஒரு சில கூட்டம் இருக்கிறாங்க, கிறிஸ்மஸை கொண்டாடுவாங்க, நல்ல ட்ரெஸ், நல்ல பிரியாணி, நல்ல ஆலயத்துக்கெலாம் போவாங்க, ஆனால் ரட்சிக்கவே பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ கிறிஸ்துவின் பிறப்பினுடைய அர்த்தமே தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு சடங்காக கொண்டாடுகிறதை பார்க்கலாம். இந்த காரியத்தை இன்றைக்கும் ஆண்டவர் வெறுக்கிறார். அன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் நடந்த இந்த மோசமான நிலைகளை சுட்டி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட அவல நிலைகளை ஆண்டவர் இன்றைக்கும் அவர் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். இன்னைக்கும் சபைகளிலே இது ஆவிக்குரிய ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, தேவனுடைய ராஜ்யத்திலே செயல்படாமல் சூம்பின கைகளோடு கூட இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக சபைக்கு வருவாங்க, அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க, வாரம் வாரம் ஒழுங்காக வந்துடுவாங்க, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சூம்பின கைகள். ஆண்டவர் ஜெப ஆலயத்திலே வந்து அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்தது போல, ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேனே, ஒரு சூம்பின கையுடைய மனுஷனை போல் இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் கையை நீட்டு. இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருகிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்களும் பயன்படுத்தப்படுவீர்கள். நிறைய பேருக்கு அவங்க சூம்பின கையா இருக்கிறாங்கன்னே தெரியாமையே என்ன பண்ணுறாங்க, ஆலயத்தில் இருக்கிறத பார்க்கலாம். 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து அவ்விடம் விட்டு விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்கள் கண்டிப்பாய் கட்டளையிட்டார். கொலை செய்ய அவர்கள் முற்பட்ட போது, வாங்க கொலை செய்ய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கல. இயேசுடைய வாழ்க்கையில் அந்த பகுத்தறிவை அவர் பயன்படுத்துவார். எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார். எந்த இடத்துல விலகி போகணுமோ அந்த இடத்துலேருந்து விலகி போயிடுவார். நிறைய பேருக்கு இந்த பகுத்தறிவு இல்லாததுனால தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வாங்க.
நாங்கள் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களே போய் என்ன பண்ணிடுவாங்க, வேணும்ட்டே செய்வாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ரோம போர் சேவகர்கள் கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவை கைது செய்ய வந்த பொழுது ஆண்டவர் வாங்க தோற்கிறேன் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். தேவனுடைய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு அவர் மறக்கவில்லை. இந்த இடத்துல சொல்கிறாரு, தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவளுக்கு கண்டிப்பாய் சொன்னாராம். ஆனால் யூஸ்வலாகவே அவர் சொல்ல சொல்ல என்னாச்சு, ஜனங்கள் திரளாக அவரை பின்பற்றி வந்ததை நாம் பார்க்கலாம். என்னதான் இந்த பரிசேயர்கள் இயேசுவை குற்றம் சாட்டினாலும் திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இதன் மூலமாக நாம் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், இவர் தேவகுமாரன் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இயேசுவை குறித்ததான பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம், ஜீசஸ் ப்ராஃபசி இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் வாசிக்கலாம். மத்தேயு 12 17 18 ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். இதை மத்தேயு ஏசாயா 42 1 முதல் 5 வரைக்கும் உள்ள வசனங்களை மேற்கோள்களாக இங்கே காட்டுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இதோ என் தாசன், அந்த தாசன் என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் ஊழியக்காரன், சர்வன்ட் என்று சொல்லி வருகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்வதற்காக வந்தார். ஏராளமான வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 43 45 வரைக்கும் வாசிக்கும் பொழுது மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம், இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் பணி செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒன்று, நாம் செய்கிற ஊழியத்திற்கும் அவர் செய்கிற ஊழியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவரை சொல்லும் பொழுது எப்படி சொல்லலாம்னா, ஆங்கிலத்தில் he is the servant, அவர் மட்டுமே அந்த ஊழியத்தை செய்ய முடியும். இவர் மட்டுமே பரலோகத்திலிருந்து இறங்கின அந்த மகத்தான அந்த மேன்மையான ஒரு ஊழியன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். 19 20 21 வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே. இயேசுனுடைய குணத்தை இங்கே மத்தேயு விளக்கமாக சொல்றாரு. அவர் எப்படிப்பட்டவராம்? வாக்குவாதம் செய்ய மாட்டாராம், ஆர்கியூ பண்ண மாட்டாராம். இன்னைக்கு ஆணுடைய நாமத்தை நாம் சொல்லுகிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், இயேசுதான் என்னுடைய தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஆனால் எத்தனை பேர் அவரை போல வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறோம்? இவருடைய குணாதிசயம் வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், சண்டை போட மாட்டார், வீதியில் நின்று கூக்குரலிட மாட்டாராம். வீட்டில் நம்முடைய சத்தம் என்ன சத்தமாக இருக்குது? சண்டை சத்தமா இல்லைன்னா துதியின் சத்தமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? மிகவும் சாந்தத்தோடு எல்லாவற்றையும் செய்கிறவர். அதை தான் இங்கே மத்தேயு சொல்றாரு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவர். நாணல் பார்த்துருக்கிறீங்களா? இந்த நாணல் ரீட்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, பொதுவாக தண்ணீர் நிறைந்த இடத்துல இருக்கும், அது அப்படியே வளைஞ்சிருக்கும். நெறிந்த நாணல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாணல் ஏற்கனவே ரொம்ப அது மென்மையான ஒன்று, அது நெறிந்து போனாலும் அது உடையிற மாதிரி இருந்தா கூட அதை கூட பிக்க மாட்டாராம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். மங்கி மங்கி எரிகிற திரி, இது இனிமேல் வேஸ்ட், புகை வந்துருச்சு அப்படின்னு விட்டுற மாட்டாரு. மறுபடியுமாய் அதைக்கு உயிர் கொடுத்து அதை எரிய வைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய தோல்விகளை அவர் பார்ப்பதில்லை, நம்முடைய பின்மாற்றத்தை அவர் பார்ப்பதில்லை. யார் ஒருவர் அவரிடத்துல ஓடி வருகிறார்களோ, அந்த இளைய குமாரன், அந்த கெட்ட குமாரன் எல்லாவற்றையும் துளைத்து விட்டு தூர தேசத்திற்கு தகப்பனை விட்டு தூரமாய் போனாலும் தகப்பன் பார்த்து கொண்டே இருந்தார். என்னுடைய மகன் வரமாட்டானா என்று சொல்லி
அவன் வந்த பொழுது அவனை கட்டி அணைத்து கொண்டார். இரு கரங்களை விரித்து உங்களை அழைக்கிறார். அவர் நம்முடைய தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிறவர். சோர்ந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? நெறிந்த நாணலை போல, மங்கி எறிகிற திரியை போல இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, அந்த மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன், உன்னை மறுபடியும் பிரகாசிக்க பண்ண போறேன். அந்த நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், நீ கர்த்தருக்கென்று சொல்லி எழும்ப முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்றதை பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இங்கே மத்தேயு சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள். நான் சொன்னேன், இந்த மத்தேயு சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டதல்ல. இது முதலாவது மத்தேயு யாருக்கு எழுதுறாரு? யூதர்களுக்கு தான் எழுதுகிறார். ஆனாலும் யூதர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, இப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களா மாறிட்டீங்க, இனி நீங்கள் புறஜாதிகளை ஒதுக்கக்கூடாது, புறஜாதிகளும் யூதர்களும் பரலோகத்திற்கு போக போகிறார்கள். ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள். புறஜாதிகள் இனி உள்ள வரப்போறாங்க. அது சபை என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்பதை இங்கே மறைமுகமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்த காரியத்துக்கு போயிடலாமா? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22 37 வரைக்கும். இயேசு பிசாசு பிடித்திருந்த மனிதனை விடுதலையாக்கினதும் எதிர்ப்புகளும். ஜீசஸ் டெலிவர்ஸ் a demon possessed man and opposition. வாசிக்கலாம். மத்தேயு 12 22 23. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். இந்த பரிசேயர்களுக்கு பிசாசு பிடிச்சவங்களாம் துரத்துறதுக்கு சக்தி கிடையாது. அவங்க ஏதாவது மந்திரம் பண்ணி ஏதாவது பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் கூட பிசாசு அவ்வளோ எளிதாக அவங்களுக்கு ஓடவே ஓடாது. பிசாசு இந்த மனுஷனை ஊமையாக ஆக்கி வச்சிருந்தான், குருடாக்கி வச்சிருந்தான். அதனால இயேசு கிறிஸ்து இங்கே அந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். உடனே அவன் பேச தொடங்கிடுறான். இவங்களுடைய வேலையே குற்றம் கண்டுபிடிக்கிற வேலை தானே. இப்போ யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறது? பிசாசே இயேசுக்கு ஓடி போயிடுச்சே, நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி சொல்லிடலாம். இவன் பிசாசை எப்படி துரத்துனான் தெரியுமா? பிசாசின் தலைவனால தான் துரத்துனான் அப்படின்னு வருகிற வசனத்தில் சொல்கிறாங்க. வாசிக்கலாம். 24ஆம் வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பெயல்செபூல் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெயல்செபூல் என்பது நம்முடைய வேதாகமத்திலே 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாகால் சேபூல் என்று சொல்லி அது சொல்லப்பட்டது. அதை தான் கிரேக்க மொழியில் மொழியாக்கம் செய்யும் பொழுது பெயல்செபூல் என்று சொல்லி மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த பாகால் சேபூல் யார் அப்படின்னா, எக்ரோன் அப்படின்ற ஊரில் வணங்கப்பட்ட பெலிஸ்திய கடவுள். இது என்ன கடவுளா? ஈக்களின் தேவன் சொல்கிறாங்க. காட் ஆஃப் ஃப்ளைஸ். ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னா அந்த கடவுள்கிட்ட போய் தான் என்ன பண்ணுவாங்களாம்? வேண்டிக் கொள்வாங்களாம், அந்த பூச்சிக்கடியிலேருந்து காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள் இருக்காங்கல்ல, ஆர்கியோலஜிஸ்ட், அவங்க இந்த எக்ரோன் அந்த பகுதியில் ஆராயும் பொழுது தங்கத்தால் செய்யப்பட்ட ஈக்களுடைய படங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பிற்காலத்தில் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதும் பொழுது இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாகால் செபூலை பெயல்செபூல் என்று சொல்லி போட்டுவிட்டு இந்த பெயல்செபூலை அவர்கள் சாத்தானின் அடைமொழியாக பயன்படுத்தினார்கள். யாரையாவது மோசமான வார்த்தையினால் திட்டணும் அப்படின்னு சொன்னால், அவமதிக்கணும்னு சொன்னால் பெயல்செபூல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்களாம். அதனால தான் இங்கே இயேசு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் மேலே கசப்பு வைத்திருந்ததுனால பெயல்செபூலின் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்கலாம். 25ஆம் வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள்.
இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னா சொல்லிட்டு போ அப்படின்னு மட்டும் சொல்லலை. அவர் இங்கே சில திருத்தங்களை கொண்டு வர விரும்புகிறார். நீ பெயல்செபூல்னால தானே துரத்துறன்னு சொல்ற. யாராவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா சாத்தானே சாத்தான் துரத்த முடியுமா? இந்த பரிசேயர்களுக்கு என்னன்னா, இயேசு ஏதோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் போல, அந்த ஆஃபீஸருக்கு அந்த கீழே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் கீழ்ப்படுகிற மாதிரி இவர் துரத்துறதுனால தான் பிசாசு இவருக்கு கீழ்ப்படியுது, இவரும் பிசாசு தலைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு இங்க என்ன சொல்றாரு? பிசாசு தனக்குத்தானே பிரிந்திருக்குமா? நீங்க தான் இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை புரிஞ்சு கொள்ளாம இப்படி குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க, பிரிவினையோடு இருக்கிறீங்க. ஆனா பிசாசு கிட்ட இருந்து உன்னை கத்துக்கோங்க. அது ஒரு நாளும் என்ன பண்ணாது, அதுக்குள்ள பிரிவினையை வச்சுக்காது. எப்பவுமே ஒற்றுமையா தான் அது செயல்படும். நான் பிசாசுனால தான் துரத்துறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ உங்க பிள்ளைகள் எதனால துரத்துறாங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் இங்க அவங்கள கேள்வி கேட்கறத பார்க்கலாம். 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நான் ஏன் துரத்துறேன்னு தெரியுமா? தேவனுடைய ஆவியினால துரத்துறேன். தேவனுடைய ஆவியினால துரத்தப்படுறனால இந்த ஜனங்கள் விடுதலையாகி இவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துருது. இவ்வளோ நாள் அவங்கள பிசாசு கட்டி வச்சிருந்தான். இப்போ நான் தேவனுடைய ஆவியினால துரத்துறதுனால தான் அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வருது அப்படிங்கிறத இங்கே சொல்றத பார்க்கலாம். அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே அகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இங்கே ஆண்டவர் ஒரு அனாலஜியை பயன்படுத்துகிறார், ஒரு ஒப்புமையை பயன்படுத்துகிறார். இங்கே பலவான் என்று சாத்தானை குறிப்பிடுகிறார். பலவானை விட பலவான் யார்? அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. நான் அந்த மனிதனை தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு மகனாக மாற்றுவதற்கு முன்பாக அவன் யாரால் கட்டப்பட்டிருக்கிறானோ, யாரால் சொந்தம் பாராட்டப்பட்டிருக்கிறானோ, யாருடைய உடைமையாய் ஆக்கப்பட்டிருக்கிறானோ, முதலாவது அவனுடைய உடைமையை நான் கொள்ளையிடுகிறேன் அப்படின்றது தான் ஆண்டவர் இங்கே சொல்றதை நம்ம பார்க்கலாம். பிசாசு தான் இந்த உலகத்தை அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஆதாம் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கிறான். இப்போ பிசாசு இந்த உலகம் முழுவதும் கட்டி வைத்திருக்கிறான். இதை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்க தான் ஆண்டவர் வந்தார். அதனால முதலாவது அவனுடைய வீட்டிற்குள்ள புகுந்து அவனை கொள்ளையிட்டு இருக்கிறேன். அதனால தான் இப்படி நான் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை இந்த இடத்துல சொல்றாரு. மத்தேயு 12:30 என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ரொம்ப சிம்பிள், 2 வேர்டு பாருங்களேன். சிதறடித்தல், சேர்க்கப்படுதல். ஸ்கேட்டரிங், கேதரிங். ஸ்கேட்டரிங்காக இருக்கிறவங்க கேதர் ஆக முடியாது, ரெண்டும் எதிர்மறையான சொற்கள். சிதறடிக்கிறதற்கு எதிர்மறையான சொற்கள் தான் சேர்க்கப்படுதல். யாராவது ஒருவன் எனக்கு விரோதமாக இருந்தா அவன் என் கூட இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றத இங்கே விளக்கி சொல்லுகிறத பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இதை நிறைய வேளையில் நம்ம இதற்குரிய விளக்கங்களை கேட்டிருப்போம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒருத்தர் பாவம் செஞ்சா அது அவனுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சா மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவர் இப்போ அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு வர்றாரு, அப்போது அந்த அந்நிய பாஷையின் அடையாளத்தை யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அது ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே அன்ஃபர்கிவபிள் சின், மன்னிக்கப்படாத பாவம் என்ன, இதை நான் சற்று உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். இந்த சூளமை வைத்து உங்களுக்கு நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன், உங்களுக்கு அப்பொழுதுதான் நல்லா புரியும். இயேசு கிறிஸ்து பெத்லகேம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பட்டணத்தில் பிறந்தார். அதற்கு பிற்பாடு அவருடைய பெற்றோர்கள் அவரை நாசரேத் அப்படின்ற அந்த ஊரில் அவரை வளர்க்க ஆரம்பித்தார்கள். இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் அந்த நாசரேத்தில் தான் இருந்தார். அதனால தான் நசரேயன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். நாசரேத்து என்பது ஒரு பின்தங்கிய ஒரு பட்டினம். இதிலிருந்து சொல்லப்படுகிறது, நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ, இதிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி கூட வர முடியாதே, அப்படிதான் அந்த ஊரில் பேசப்படுகிற ஒரு வழக்க சொல். இன்னொரு பெயர் இயேசுவுக்கு கலிலேயனாகிய இயேசு. கலிலேயா அப்பனா வேற ஊரா? இல்லை,
கொஞ்சம் நான் விளக்கப்படுத்த விரும்புகிறேன். கலிலேயா என்பது அந்த பகுதி முழுவதையும் குறிக்கிறது. கலிலேயா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது, அப்பர் கேலிலி, லோவர் கேலிலி. இந்த லோவர் கேலில கீழே இருக்கிற அந்த கலிலேயா பகுதியில் தான் நாசரேத்து என்ற அது முக்கியமான பட்டணம் இருந்தது. அதில் தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். அதனால தான் நசரேயன் என்றும் அழைக்கப்பட்டார், கலிலேயனாகி இயேசு என்றும் அழைக்கப்பட்டார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ இயேசு கிறிஸ்துவை அதனால யாருமே மதிக்கவே மாட்டாங்க. இப்போ எல்லாரும் இவர் நசரேயன் தானே, அந்த நாசரேத்து அது மோசமான ஊர், அதனால இவங்களுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. இயேசுடைய ஊழியத்தில் அந்த தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும். யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவை டைரக்டாக ஒரு முறை அந்த யூத ஜனங்கள் குற்றம் சாட்டுகிறத பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஒரே பிதாவின் பிள்ளைகள், உன்ன மாதிரி வேசியின் பிள்ளைகள் அல்லன்றாங்க. அப்படின்னா இயேசுவின் பிறப்பை குறித்தே இவர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது. இவருக்கு யார் அப்பா? கன்னி பெண் கர்ப்பவதியாய் பிறந்தவன் தான் இவன். ஆகவே இயேசுவுக்கு பல வகையிலே குடும்ப பின்னணியின்படி அவருக்கு பல இழிவான பேச்சுக்கள் அவருக்கு விரோதமாக இருந்தது. குடும்பம் சொல்லத்தக்கதாக இல்லை. இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் கார்பெண்டர் பையன் தானே, இவனுக்கு எப்படி இந்த ஞானம் கிடைச்சது அப்படின்னு அற்பமாக அவரை பேசினாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய பணியை துவங்கும் பொழுது பொறாமை நிறைந்த அந்த பரிசேயர்கள் சுற்றி சுற்றி வந்தாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ நாள் நம்ம ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தோம், ஜனங்கள்லாம் நடுங்கி நமக்காக எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆள் எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டா, ஜனங்கள் எல்லாரும் இந்த இயேசுவின் பின்னாடி போயிட்டா நமக்கு கூட்டம் இருக்காதே, இவர் தனியாக ஒரு ஏதாவது ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்மளை பின்பற்ற கூட்டம் இல்லாமல் போயிருமே. இதுதான் இவங்களோட பிரச்சனை. பொறாமையினாலே இயேசுவை அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதை தான் இயேசு சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமான பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இவங்க சொல்கிறாங்க இவன் பிசாசுகளின் தலைவனான அந்த பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துறான். ஆனால் இயேசு எப்படி துரத்துறாரு? தேவனுடைய ஆவியினாலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வராரு. தேவனுடைய ஆவியானவர் இதை நடப்பிக்கிறார். தேவனாகி இயேசுவை இது காட்டுகிறது. அதாவது இயேசுவினுடைய மனிதத்துவத்தை பற்றி நீங்கள் குற்றம் சொன்னால் அது உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் இயேசுவினுடைய அந்த தெய்வத்துவத்தை குறித்து ஒருவர் குற்றம் சாட்டினால் அது மன்னிக்கப்படாது. அதை தான் இங்கே தூஷணம், பிளாஸ்பமி அப்படின்னு சொல்லியிருக்கு. தூஷணம்னா என்னதுன்னா கடவுளுக்கு விரோதமாக பேசுறது. கடவுளுக்கு விரோதமாக பேசிட்டா அவங்கள யார் காப்பாற்ற முடியும்? அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமான பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படாது. நான் இந்த பூமியை ரட்சிக்க தானே வந்தேன், உங்களை சாத்தானுடைய பிடியிலிருந்து காப்பாற்ற வந்தேன். என்னையே நீங்கள் உதாசீனப்படுத்திட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற போகிறது யாரு அப்படின்ற ஒரு எச்சரிப்பை அங்கே கொடுக்கிறதை பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி வரலாம், இயேசு கிறிஸ்து அப்புறமா மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மன்னிப்பை கொடுத்திருப்பார். அதை தான் இங்கே சொல்கிறார், நீங்கள் அப்படியே தொடர்ந்து உங்களுடைய இந்த தூஷணத்தை தொடராதீர்கள் அப்படின்ற ஒரு எச்சரிப்பு. அப்படி நீங்கள் தொடர்வீர்கள் என்று சொன்னால் அந்த பாவம் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதே இல்லை. நித்தியமாய் நீங்கள் நரகத்திற்கு தான் போக வேண்டும். நீங்கள் அனுப்பப்பட்ட இந்த இரட்சகரை நீங்கள் மறுதலிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வேற விமோச்சனமே கிடையாது அப்படிங்கிறத ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாய் விளக்குகிறார். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 12:33-37 வரைக்கும். மத தலைவர்களின் வார்த்தைகள் அவர்களின் இதயத்தின் சீரழிவை காட்டி கொடுக்கின்றன. The words of the religious leaders betray the depravity of their hearts. இப்போ ஆண்டவர் தொடர்ந்து இவர்களை விமர்சித்து கொண்டே இருக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்க இப்படி செய்யறது நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அது வெளிக்காட்டுகுது அப்படின்னு சொல்லிட்டு பின்வரும் வசனங்களை சொல்றார். வாசிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். 34 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்ல மரமாக இருந்ததுன்னா நல்ல கனி தான் வரும், நீங்கள் கெட்ட மரமாக இருந்தால் கெட்ட கனி தான் வரும். நீங்கள் என்னை குற்றப்படுத்துறீங்களே அதுதான் அந்த கெட்ட கனி. நீங்கள் அப்போ கெட்டதாக இருக்கிறனால தான், நீங்கள் ஏற்கனவே கரப்டடாக இருக்கிறனால தான் நீங்கள் பேசுகிறதும் என்ன ஆகுது, இப்படி தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் என்னை பெயல்சபூலின் தலைவனேன்னு சொன்னீங்கல்ல, விரியன் பாம்பு, அந்த பழைய பாம்பு, ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த சர்ப்பம், சாத்தானின் குமாரர்களே, சன்ஸ் ஆஃப் சேட்டன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் தான் பொல்லாதவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிறது தான் இப்போ வாய் பேசுது. உன்னை நல்லா நம்ம விளங்கிக்கணும். என்ன நம்ம இருதயத்தில் இருக்குதோ அதுதான் வெளியே வரும். உதாரணமாக சண்டை யாராவது நம்மகிட்ட போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கிறோம். சண்டை போட்டவுடனே நம்மளும் என்ன செய்கிறோம், பயங்கரமாக எதிராக கத்துக்கிறோம். என்ன சொல்கிறோம் முடிவில், அந்த மனுஷன் என்னை பயங்கரமாக கோவப்படுத்தினால எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த மனுஷனுக்கு போய் நன்றி சொல்லணும். என்ன நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியல, விளக்கி சொல்கிறேன் பாருங்களேன். அந்த மனுஷன் உங்களை கோபம் மூட்டினால உங்கள் இருதயத்தில் இருந்தது அப்படியே ஒரு பாட்டிலில் குலுக்குனது போல் வெளியே அப்படியே சிந்துச்சு. பாட்டிலுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் பாட்டிலை குலுக்கும் போது வெளியே வரும். பாட்டிலுக்குள்ளே நல்லது இருந்துச்சுன்னா எவ்வளோதான் குலுக்குனாலும் நல்ல காரியம்தான் வெளியே வரும். இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசும். நிறைய பேர் சொன்னதை கேட்டிருக்கிறேன், நான் அப்படியே ஸ்லிப் ஆஃப் த டங்கில் பேசிட்டேன் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. இந்த பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயம் சரியில்லை, உங்களுடைய ரூட் சரியில்லை, அதனால தான் நீங்கள் தப்பு தப்பாக பேசுகிறீங்க. 35ஆம் வசனம், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்லது இருந்துச்சுன்னா என்ன வரும், நல்லது தான் வரும். கெட்டது இருந்துன்னா என்னதான் நடித்தாலும் இந்த மாதிரி டைமில் கெட்டது தான் வெளியே வரும். சர்ச்சுக்கு போகலாம், வேதத்தை படிக்கலாம், நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கேன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சவால்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது நம்முடைய பாட்டில் குலுக்கப்படுது. பாட்டில் குலுக்கப்படும் பொழுது நம்முடைய அந்த பிஹேவியர், நம்முடைய அந்த அணுகுமுறை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்களே யோசித்து பாருங்கள். அதை தான் இங்கே இயேசு குறிப்பிடுகிறார். அடுத்த மிக முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 12:36-37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நாளில் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். அதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் வார்த்தையை கவனமாக பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம மலை பிரசங்கத்தில் ஏராளமான காரியங்களை தியானித்திருக்கிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் முழு அதிகாரமே நம்ம வாயை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக யாக்கோபு நிருபக்காரன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னு சொன்னால் நியாய தீர்ப்பு நாளில் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்கணுமா. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, think twice before you talk. Be careful with your words. Once they are said, they can only be forgiven, not forgotten. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆகவே கவனமாக பேச வேண்டும். திருக்குறளில் ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்களேன், தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், நாவினால் சுட்ட வடு. எவ்வளோ அழகான ஒரு அர்த்தத்தை திருவள்ளுவர் கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். வாயினால் நம்ம பேசுறது வடுவாக மாறிடுமா, ஸ்கார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வார்த்தைகளை நீ கவனமாக பேசு. எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் இந்த வாய் ஓட்ட வாயில் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பேசிடுவாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஓட்ட வாயில் வாயை திறந்த உடனே என்னாகும், அவர் கொடுத்த கிருபையெல்லாம் ஓட்ட அந்த பானையில் வெளியே வர மாதிரி வெளியே வந்துடும். அப்படியே எல்லாவற்றையும் இழந்து போயிடுவோம். ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். வாயினால தான் நம்ம குற்றவாளி அப்படின்னு தீர்க்கப்படுறோமா, வாயினால தான் நம்ம நீதிமான்னு தீர்க்கப்படுறோமா. நீதிமொழிகளை கூட ஒரு வசனம் இருக்குல்ல, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான்.
ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தணுன்றதான் ஆண்டவருடைய போதனை. இங்கே தொடர்ந்து வாசிப்போம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 38 40 வரைக்கும். இயேசுவிடம் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அடையாளத்தை கேட்டல். The scribes and Pharisees request a sign from Jesus. வாசிக்கலாம். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். இவர் மேசியா என்பதற்கு ஏற்கனவே இயேசு பல அடையாளங்களை செய்துவிட்டார். ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாது. குருடர் பார்வை அடைந்தார்கள், பிசாசுல இருந்தவங்க விடுதலை பெற்றாங்க, திமிர்வாதக்காரன் விடுதலை பெற்றான், 100க்கு அதிபதியின் வேலைக்காரன் வீட்டில் இருக்கிறான், இங்கிருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சுகம் பெறான். இதை விட அடையாளம் உங்களுக்கு வேற என்ன வேணும்? இவர் மேசியாதான் என்று சொல்லி பல வகையில் ஏற்கனவே நிரூபித்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவங்களுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்றாங்க? திரும்பி கேட்குறாங்க அடையாளம். ஆண்டவருடைய பதில் என்ன? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இவங்களுக்கு அடையாளம்லாம் நான் தரப்போறதில்லை. இந்த விபச்சார சந்ததியாருக்கு ஏற்கனவே அடையாளம் கொடுக்கப்பட்டதாயிற்று. பழைய ஏற்பாட்டிலே ஏராளமாக மேசியாவை குறித்த காரியங்கள் ஏற்கனவே முன் அறிவிக்கப்பட்டு விட்டது. அதை நிரூபிக்கும் வகையிலே ஏராளமான அடையாளங்கள் செய்து கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே இவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட போவதில்லை. இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலை பற்றிய அந்த அடையாளத்தை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். யோனா நினிவே பட்டணம் மக்கள் மனம் திரும்பும்படியாக சென்ற பொழுது நினிவே பட்டணத்தார் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மறுபடியும் ஒரு முறை கூட தன்னுடைய தெய்வீக தன்மையை, அவருடைய டெய்டி அவர் கிளைம் பண்றதை பார்க்கலாம். யோனாவிலும் பெரியவர் அவர் இருந்து உங்களுக்கு நேரடியாக போதனைகளை கொடுத்த பொழுதும் அந்த நினிவே மக்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் இருந்து மனம் திரும்பினது போல நீங்க திரும்பலையே, அந்த நினிவே பட்டணத்தார் தான் உங்களுக்கு விரோதமா எழும்ப போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரவும் பகலும் 3 நாள் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு அனாலஜி, ஒரு ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கிறதுல சில முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அதை மட்டும் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் இந்த 3 நாள் இரவும் பகலும் அப்படின்னு இயேசு சொல்றது ஒரு முரண்பாடா இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. அதனால வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அவர் மரிக்கல, அவர் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை மரிச்சிருக்கணும், அப்பதான் இரவு பகல் 3 நாள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு தான் நம் யூத கலாச்சாரத்தை படிக்க வேண்டும். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு நாளில் 1 மணி நேரத்திற்கு மேற்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருந்தால், ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா 1 ஹவருக்கு மேலே, அது ஒரு நாள் இரவும் பகலும் என்று சொல்லி கணக்கிடப்படும். அப்போ இப்போ வெள்ளிக்கிழமை 3 மணி அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாள் இரவு பகல். சனிக்கிழமை முழுவதும் ஒரு நாள் இரவு பகல். ஞாயிற்றுக்கிழமை விடிய காலையில் ஆண்டவர் உயிர் தள்ளுறாரு, அப்போ அது ஒரு நாள் இரவு பகல். அப்போ 3 நாள் வந்துருச்சா? யூத கலாச்சாரத்தின்படி இது எழுதப்பட்டிருக்கிறது, யூதர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எலியேசர் பென் அசரியா என்ற ரபி இதை உறுதி செய்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். A day and a night make a whole day and a portion of a whole day is reckoned as a whole day. ஆகவே நாம் இதில் குழம்பிக் கொள்ள வேண்டாம். ஒருவேளை இல்லை கண்டிப்பாக புதன்கிழமை தான் அவர் மரித்திருக்கணும், இல்லைன்னா வியாழக்கிழமை தான் மரித்திருக்கணும், ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்குங்க சொன்னீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்முடைய ரட்சிப்பை ஒரு நாள் பாதிக்க போகிறதில்ல. புதன் வேணா எடுத்துக்கோங்க, வெள்ளி வேணா எடுத்துக்கோங்க, இயேசு ஆனால் மரித்தது உண்மை. 3 நாள் இரவு பகல் என்பது இதுதான் என்பதை இந்த ரபி மிக அழகாக விளக்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அடுத்தது ஒரு காரியத்தையும் இயேசு சொல்கிறாரு. 42ஆம் வசனத்தில், தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். தென் தேசத்து ராஜஸ்திரீ, அந்த சேபா ராஜஸ்திரீ
சாலமோனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு வந்து ஆச்சரியப்படுகிறாள். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசுவை எப்படி அழைத்தார்கள்? தாவீதின் குமாரன். தாவீதுடைய குமாரன் தான் சாலமோன். சரித்திரத்தின்படி சாலமோனிலும் பெரியவர். அவளே வந்து உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இங்கே குறிப்பிடுறத பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 12:43-45 வரைக்கும். மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்ததின் ஆபத்தான விளைவுகள். The dangerous consequences of their rejection of Jesus. இயேசுவை மத தலைவர்கள், இந்த பரிசேயர்கள் நிராகரித்தார்கள். அதை தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே விளக்குகிறதை பார்க்கலாம். இந்த பகுதியில் ஆண்டவர் ஒப்புமையாக சில காரியங்களை 43-44 சொல்றார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். ஆண்டவர் ஒரு அனாலஜி இங்கே பயன்படுத்துகிறார். ஒரு மனுஷனை விட்டு ஒரு அசுத்தாவி போயிட்டு அது திரும்பி வருது. வெறுமையாக இருக்கிறத பார்த்து 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து அவனை ஆக்கிரமித்து அவனுடைய நிலைமையை மிகவும் கேடு உள்ளதாக மாற்றி விடுகிறது. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பிசாசு ஒரு மனிதன் மூலமாக தான் செயல்படுவான். ரெண்டாவது, அவனை விரட்டின போது திரும்பி வந்து பார்ப்பான். திரும்பி வந்து பார்த்து அவனுக்கு வசதியான ஒரு இடமா இருந்தால் இன்னும் அதிகமான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். இதுதான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. இந்த மத தலைவர்கள் இயேசுவை நிராகரித்ததனுடைய அவங்க இருதயத்தின் நிலையை ஆண்டவர் இந்த ஒப்புமையின் மூலமாக எடுத்து சொல்லுகிறார். அவர்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் இந்த பின்னிலைமை மிகுந்த கேடுள்ளதாக இருக்கும் என்பதை அவர் விவரித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மத்தேயு 12:46-50 வரைக்கும். இயேசு தனது உண்மையான குடும்பத்தை அடையாளம் காட்டுகிறார். Jesus identifies his true family. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்திலே ஒரு குடும்பம் இருந்தது. மரியாள், யோசேப்பு, சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிட்ட வந்து சொல்றாங்க, உங்களுடைய தாயாரும் உங்க சகோதரர்களும் வந்து உங்களை பார்க்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னு பின்வரும் வசனங்களில் சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, 49ஆம் வசனத்தில் தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக எனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் இப்போ நான் என்னுடைய பிதாவினுடைய வேலையை செய்ய வந்த பிற்பாடு எனக்குன்னு இப்போ ஒரு குடும்பம் வந்துருச்சு. எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது. யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர், யார் என்னுடைய சகோதரி தெரியுமா? இந்த சீஷர்கள் தான், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்பதை இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம மத்தேயு 12ஆம் அதிகாரம் முழுமையாக நம்ம படிச்சிட்டோம். இந்த காரியங்களை நீங்கள் வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு நீங்கள் படிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை முழுமையாய் படிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இயேசுவின் 3வது பிரசங்கமான உவமைகளின் போதனை என்ற தலைப்பின் கீழே நம்ம இந்த பாடத்தை படிக்க போறோம். ஏன் இதை நம்ம உவமைகளின் போதனைன்னு சொல்றோம்னா, இதுல மொத்தம் 58 வசனங்கள் இருக்கிறது. அதை நம்ம சிறு பகுதிகளாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம். இயேசு இப்ப எந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னா, இயேசுக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் வேணும்ன்ற அவசியமே இல்லை. பாருங்களேன், முதலாவது என்னென்ன உவமை நம்ம பார்த்துடலாம், அப்புறமா நம்ம விளக்கமா படிக்க போறோம். இந்த பகுதியில நம்ம வாசித்தது போல 4 விதமான நிலங்கள் இங்கே இருக்கிறது. 2 வகையில இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ள போது. பாருங்களேன், இந்த உவமைகளை பொறுத்தப்பட்டுல 2 விதமான பக்கங்கள் இருக்குது. 2 சைட்ஸ் இருக்குது. இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல. இது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய
ஆனா காரணத்தை இங்க சொல்றாரு பாருங்களேன். இந்த உவமையிலிருந்து இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? 4 நிலையான சுவிசேஷம் அறிவித்தலை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தேவனுடைய ராஜ்யம் சொல்லிட்டு இருக்கோமே, இது எப்படி நம்ம பூமியில ஸ்தாபிக்கப்பட முடியும்? இந்த உவமை எதற்காக ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்துக்குள்ள கரப்ஷன் வரும் அப்படின்றதுக்கு தான் இந்த உவமை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எப்பவுமே ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாரு. இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட தூண்டி விடுவார். சபைகளுக்குள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர இருக்கிற ஆபத்துக்களை, அந்த கரப்ஷனை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரே ஒரு வசனத்துல ஒரு உவமையை சொல்லிறார். புளிப்பு அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு சீஷன் எப்படி இருக்க வேண்டும்? வாட் இட் meant to be a disciple. முத்து என்பது அப்படி என்றால் இதை குறிக்கிறதுனா தேவனுடைய ராஜ்யத்தின் வெளிப்புற அந்த வெளிப்பாடு. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் டீச் பண்ணிட்டு சீஷர்களை கேட்கிறார், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? தேறின வேத பாரகன் அப்படின்னா யார்? ஆனால் இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் இங்க விளக்குறாரு. பழையவைகள் புதியவைகளை, அந்த அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் பெற்று எனக்கு பின்னே நீங்கள் சென்று எனக்கு சீஷர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அவங்க ஆச்சரியப்பட்டது அதுக்கு இல்ல, இவெல்லாம் எப்படி தீர்க்கதரிசியானோ? அவிசுவாசம் இருந்துச்சுன்னா அங்க இயேசுவால என்ன பண்ண முடியாது? கிரியை செய்ய முடியாது.